கனடாவின் பொருட்கள் மீது அமெரிக்கா கூடுதல் வரிகள் விதித்த நிலையில் அதற்கு பதிலடியாக கனடா அமெரிக்காவின் பொருட்கள் மீது கூடுதல் வரிகளை விதித்தது. இந்த நிலையில்தான் கனடா மக்களின் தேசபக்தியை ட்ரம்ப் கிட்டத்தட்ட தூண்டிவிட்டுள்ளார் என்றுதான் கூற வேண்டும். கனடாவில் நடக்கும் அரசியல் புரட்சி ஒன்று ட்ரம்பிற்கும் அமெரிக்காவிற்கும் எதிராக திரும்பியுள்ளது. மெக்சிகோ மற்றும் கனடா மீது 25% வரியையும் சீனா மீது 10% வரியையும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அமல்படுத்தியுள்ளார். இதற்கு பதிலாக தற்போது அமெரிக்கா மீது கனடா கூடுதல் வரிகளை விதித்துள்ளது. அமெரிக்கா மீது 25% வரிகளை கனடா விதித்திருக்கிறது. இதற்கு பதிலடியாக அமெரிக்கா இன்னும் கடுமையான வரி விதிப்புகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக அமெரிக்காவிற்கு எரிபொருள் வழங்குவதை நிறுத்துவோம் என கனடா தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் எரிபொருளை நம்பி நாங்கள் இல்லை, கனடாவின் எரிபொருளை நம்பித்தான் அமெரிக்கா இருக்கிறது. அப்படி இருக்க அமெரிக்கா எங்கள் மீது கூடுதல் வரியை விதிப்பது சரியாக இருக்காது. அப்படி விதிக்கும் பட்சத்தில் கனடாவின் எரிபொருளை அவர்கள் வாங்க முடியாது. மாறாக ரஷ்யாவிடம் எரிபொருள் வேண்டுமானால் வாங்கிக் கொள்ளுங்கள். சீனா, வெனிசுலா போன்ற நாடுகளில் வேண்டுமானால் எரிபொருள் வாங்கிக் கொள்ளலாம். எங்கள் மீது 25% வரியை விதிக்கும் பட்சத்தில் நாங்கள் அமெரிக்காவிற்கு எரிபொருள் வழங்க மாட்டோம் என கனடா அறிவித்துள்ளது. இப்படிப்பட்ட நிலையில்தான் கனடாவில் நடக்கும் அரசியல் புரட்சி ஒன்று ட்ரம்பிற்கும் அமெரிக்காவிற்கும் எதிராக திரும்பியுள்ளது. அதன்படி கனடாவில் கடைகளில் மேட் இன் கனடா என்ற போஸ்டர் பொருட்களுக்கு அருகே ஒட்டப்பட்டுள்ளது. அதாவது மக்கள் கனடா பொருட்களை மட்டுமே வாங்க வேண்டும் என்பதை காட்டும் விதமாக கனடா கடைகளில் மேட் இன் கனடா என்ற ஒரு போஸ்டர் பொருட்களுக்கு அருகே ஒட்டப்பட்டுள்ளது. அதோடு அமெரிக்க பொருட்களை காட்டி இந்த பொருட்களுக்கு பதிலாக கனடாவில் தயாரிக்கப்படும் இந்த பொருட்களை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று இன்னொரு போஸ்டரும் ஒட்டப்பட்டிருக்கிறது. கனடாவின் பொருட்களை கூடுதல் வரி காரணமாக அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்வது சிக்கலாகி உள்ளது. அமெரிக்காவில் கனடா பொருட்களை இறக்குமதி செய்து விற்பவர்கள் கூடுதல் வரி கட்ட வேண்டும் என்பதால் கனடா பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்ப்பார்கள். இதனால் கனடா பொருட்கள் சொந்த நாட்டிலேயே தேங்கும் அபாயம் உள்ளது. இதை தடுக்கவே கனடா மக்கள் கனடா பொருட்களை வாங்க வேண்டும். ஏற்றுமதியில் ஏற்படும் சிக்கல்களை தடுக்கும் விதமாக உள்ளூர் மக்கள் உள்ளூர் பொருட்களை வாங்க வேண்டும் என்ற ஒரு பிரச்சாரம் அங்கு வைக்கப்பட்டு வருகிறது. கனடா மக்களின் இந்த திடீர் பிரச்சாரம் வியாபார முறையை அமெரிக்கா எதிர்பார்த்திருக்காது. கனடாவில் அமெரிக்காவின் பொருட்கள் விற்கப்படாமல் போகும் நிலை, இதனால் ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டு இருக்கிறது. அமெரிக்காவின் முடிவு அமெரிக்காவிற்கே எதிராக திரும்பும் ஒரு அபாயம் ஏற்பட்டுள்ளது. கனடா மக்களின் தேசபக்தியை தூண்டிவிடும் விதமாக ட்ரம்ப் செய்த முடிவு அமெரிக்காவிற்கு எதிராகவே திரும்பியுள்ளது. இந்த நிலையில்தான் வரி விலக்கு கோரி ட்ரம்புக்கு கனடா பிரதமர், மெக்சிகோ அதிபர் ஆகியோர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கின்றனர். இதன் பிறகு கனடா, மெக்சிகோ நாடுகளுக்கு புதியதாக விதித்த இறக்குமதி வரியை 1 மாதத்திற்கு இடைநிறுத்தம் செய்வதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். மெக்சிகோ அதிபர் கிளாடியாவோடு நான் தொலைபேசியில் பேசினேன். இது மிகவும் நட்பு ரீதியான உரையாடலாக இருந்தது. மெக்சிகோவுக்கு புதியதாக விதித்த இறக்குமதி வரியை 1 மாத காலத்திற்கு உடனடியாக இடைநிறுத்தம் செய்ய நான் ஒப்புக்கொண்டேன். பாதுகாப்பான வடக்கு எல்லையை உறுதி செய்வதற்கும் நம் நாட்டிற்குள் வந்து குவிந்து வரும் அந்த போதைப் பொருட்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் கனடாவும் ஒப்புக்கொண்டிருக்கிறது. இவை லட்சக்கணக்கான அமெரிக்கர்களை கொன்று நம் நாடு முழுவதும் அவர்களின் குடும்பங்களையும் சமூகங்களையும் அழித்து வருகிறது. அதிபராக அனைத்து அமெரிக்கர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்வது எனது பொறுப்பு. நான் அதைத்தான் செய்கிறேன். இந்த ஆரம்ப முடிவில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கனடாவுக்கு புதியதாக விதித்த இறக்குமதி வரி 1 மாதத்திற்கும் இடைநிறுத்தம் செய்யப்படும் என அவர் கூறியிருக்கிறார்.